கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒய்யார கொண்டையாம் தாழம் பூவாம் எனும் புத்தகத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த வழக்கு சம்பந்தமாக 9/7/2024 செவ்வாய்க்கிழமை காலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கோவை JM1 நீதிமன்றத்திற்கு வந்தார். பாப்பநாயக்கன் புதூர் பகுதிச் செயலாளர் தரணி கே. பாக்யராஜ், திமுக பொதுக்குழு உறுப்பினர் ரா. மணிகண்டன், வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ், கிருஷ்ணமூர்த்தி, மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்புச்செழியன், மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன், சரவணன், L.R. விக்ரம், முத்து, விஜயன், கண்ணன், சலாவுதீன், CN சந்திரன், குமணன், மணிவேல், ராஜமாணிக்கம், சந்திரமோகன், வெங்கடாச்சலம், முருகானந்தம், சந்திரமோகன், வினோத், பிரபாகரன், ஸ்டீபன், சின்னத்துரை, மாதவன், எலிசபெத் ராணி, கலைவாணி, மோகன்குமார், பழையூர் சோமு, ஆனந்தன், ராஜா, நெசவாளர் அணி அமைப்பாளர் வீண்மணி, வட்டக்கழக செயலாளர் டவுன் பா. ஆனந்தன், கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் உடனிருந்தனர்.